variety of food with the happy mood with Thangam Caterers. இதுக்கெல்லாம் மூடு எடுத்துன்னு பாருங்க. சாப்பிடுறதுக்கு மூடு எடுத்து வேண்டியது. 1 லிட்டர் சாப்பிடலாம், பரவாயில்ல. நான் இது எத்தனை 1/4 லிட்டர் இருக்குமா? 1/4 லிட்டர். அப்பா 1/4 லிட்டரையும் இந்த டைஜஷன் ஆகும் தெரியுமா? 2 hours 3 ஹவர்ஸ்ல அப்படியே புஷ்பமா போயிடும். நம்ம ஹெவி ஃபுட்டு நினைப்போம், பட் நம்மளுக்கெல்லாம் ஸ்மூத்லி லைட் ஃபுட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் இருக்கும்போது அருமையா இருக்குல்ல. என்ன சூடு. வீட்டு சுப நிகழ்ச்சி எதா இருந்தாலும் நீங்க வந்து தங்கம் கேட்டரர்ஸ் வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டு உங்க வீட்டுக்கு தேவையான உங்க பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ருசிக்கு ஏற்ப நீங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் அதை அப்படியே தங்கமாட்ட செஞ்சு கொடுத்தா நம்ம தங்கம் கேட்டரிங்ஸ். என்னங்க அந்த மீன் குழம்பு, அந்த நல்லெண்ணெய், பொன்னி அரிசி ஆரம்பிங்க. பொன்னி அரிசி, நல்லெண்ணெய், மீன் குழம்பு, கவுரு சாப்பாடு சாப்பிட்டால் 120 வயசு வரையும் கேரண்டியா உயிர் வாழலாம். அவங்க டிஎஸ்ஆர் பேசுறேன். இப்போ வந்து ஃபுட்டு பற்றி போகும்போது கோடிக்கணக்கான மக்கள் வந்து ரொம்ப ரசிக்கிறீங்க. ஃபுட்டுங்கிறது வந்து இன்னைக்கு ஹெல்த்துக்கு தான் ஃபுட்டு சாப்பிட்றோம். உணவே மருந்தே உணவு. நான் டிஎஸ்ஆர் சொல்லிங்க. உங்கள் என் பேர் யோகி. டிஎஸ்ஆர் ரிட்டர்ன் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த மக்களுக்கு நன்றி, பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நன்றி. சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என்னோட பேர் சுபாஷ். தங்கம் கேட்டர்ஸ். தங்கம் கேட்டர்ஸ். சுபாஷ் தங்கம் கேட்டரர்ஸ். இன்னைக்கு கேட்ரிங்கிறது கேரிங் தான். கேரிங்கிறது ஃபஸ்ட் ஒரு சரீரம் இயங்கணும்னா உப்பு, புளி, காரம், தோற்பு, இனிப்பு, அறுசுவை கலந்து ஹைஜீனிக்காக வேணும். அதுக்கு வந்து தங்கம் கேட்டரர்ஸு ஹோம்லியாக ரொம்ப கேர் எடுத்து ஒரு 30-40 வெரைட்டி வந்து டிஷ் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு ஒரு 40-50 வெரைட்டிஸ் வந்து ஹோம்லி பட் கமர்ஷியலி. ஹோம்லி தான், பட் உங்களுக்கு எக்கனாமிக்கலி இருக்கும். ஹோம்லி ஒரு 2 கிலோ விரால் மீன் வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா 2000-3000. அதே கேட்ரிங்கில் ஆர்டர் பண்ணால் 300 to 400 வரும். எவ்வளோ சார் வரும் ஒரு பர்சனுக்கு? 400 விரால் மீன் குழம்பு வித் சாப்பாடு, நான்வெஜ், நான் எல்லாம் சேர்த்து. ஸோ 2000 ரூபா கொடுத்து நம்ம ஹோம்லி சமைக்கிறத ஒரு 400 ருபீஸில் கமர்ஷியலாக ஹைஜீனிக்காக, அதாவது ராக் பாட்டம் ப்ரைஸு, டைம் டெலிவரி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வித் ட்ரெடிஷன். நம்ம மிஸ்டர் யோகி, நம்ம வந்து ஒரு கலாச்சாரப்படி ஃபுட்டை வந்து என்ன பண்ணுவோம்னா வாழை இலையில போட்டு சாப்பிடுவோம். ஏன்னா இதில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. அதுவும் பாருங்கள், வேஸ்ட் இல்லாமல் ஒரு இலையை கட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாலட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நினைத்தேன் சலாட். ஆமாம், சலாடை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன் நான்வெஜ் ஃபுட்டில் சலாட் வைக்கணும்னு நீங்கள் ஒரு கட்டாயம் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ ரா வெஜிடபிள்ஸ்ல வந்து ஃபைபர் கண்டென்ட். நல்லா திரும்பி உட்காந்துங்க, ஃபேஸ் நல்லா தெரியணும். ரா வெஜிடபிள்ஸ்ல வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு சார். இப்போ ஃபுட் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரா வெஜிடபிள் சாலட் வந்து எடுத்துக்கும்போது ஓகேவா. சலாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் நான்வெஜ் ஃபுட்ஸ். இப்போ நம்ம இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக சேலட், ஆனால் ஃபாரினர்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா சேலட் இல்லாமல் அவங்க ஃபுட்டே இருக்குது. கம்பல்சரி அவங்க 3 வேளையும் பார்த்தீங்கன்னா எந்த நான்வெஜ் சாப்பிட்டாலுமே சேலட் கம்பல்சரி. அந்த அளவுக்கு அவேர்னஸ் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ மோஸ்ட்லி படிச்சுட்டு வராங்க. இப்போ கிராமத்து சைட்லாம் அந்த இல்லை சார். இப்போ சிட்டி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வராங்கல்ல, படிகளுக்கும் அந்த எஜுகேஷன் இருக்குது. இப்போ நம்ம நான்வெஜ் கொலஸ்ட்ரால் சாப்பிட்றோன்னா அதை டைஜஸ்ட் பண்ணுறது கம்பல்சரி ஃப்ரூட் சாலடோ இல்லை வெஜிடபிள்ஸோ கம்பல்சரி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ எவ்வளோ பெர்சன்ட் கேட்டரிங்ஸ் வந்து கம்பல்சரி ஆர்டர் புக் பண்ணுறதுக்கு முடியும் சார்? இது சலாடு போட்டால் நல்லாயிருக்கும். எங்கள் ஹோட்டலில் எங்கள் கேட்ரிங்கில் சலாடு வந்து ஒரு மஸ்ட்டு இருக்கும். அதாவது ஒரு மெனு கார்டு எடுத்திங்கன்னா அதில் சலாடு வந்து கம்பல்சரி. அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருமா இல்லை இன்க்ளூட்? இல்லை சார், அது நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி தான் கொடுப்போம்.
நாங்க வந்து இப்போ கஸ்டமர் வராங்கன்னா அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இந்த மாதிரி சாலட் வச்சா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் எடுத்து ஓகே ஒத்துக்குனாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீயாக தான் கொடுப்போம். நீங்க சாப்பிட போறீங்கல்ல, நீங்க சாப்பிடும் போது தெரியும் எத்தனை உள்ள போகுது எத்தனை வேஸ்ட் ஆக போகுது. அது ஒண்ணும் இல்ல, என்னன்னா நம்ம இந்தியன் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காய்கறிகள் நம்ம வந்து நிறைய, நம்ம வந்து நம்ம வெஜிடேரியன் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சாப்பாட்டிலே நிறைய இருக்கு. ஆனா நான் வெஜிடேரியன் ஃபுட்ல பாத்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா இந்த மாதிரி சேலட் சாப்பிட்டா தான். சேலட்ல அந்த ஃபைபர் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீனை உள்ள பிரேக் டவுன் பண்றதுக்கு உதவிகரமா இருக்கும். அதனால ஜீரணம் ரொம்ப நல்லா இருக்கும், சீரா இருக்கும். உடம்பு சில பேர் சொல்லுவாங்க சிக்கன் சாப்பிட்டா சூடு, அது சூடு கிடையாது. உடம்பு வந்து அவ்வளோ நேரம் எடுத்துக்குது ஜீரணம் பண்றது. நான்வெஜ் நிறைய சாப்பிடும்போது இதெல்லாம் சாப்பிடணுன்ற அவேர்னஸ் வந்து உங்களை மாதிரி ஆட்கள் வந்து சொல்லும் பொழுது மக்கள் வந்து மாறுவாங்க. வெஜிடேரியன் ஃபுட்டில் சலாட் சேர்த்தா ஒரு 10 people மேபி சாப்பிடலாம். ஆனால் நான்வெஜ் பீப்புளில் சலாட் சாப்பிடும்போது இன்க்ளூடிங் பண்ணும்போது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் இதில் மசாலா இருக்கு, எண்ணெய் இருக்கு, அதை பார்த்தாலே ஒரு கலர்ஃபுல்லாக கவர்ச்சிகரமாக இருக்கு. ப்ளஸ் அதை சாப்பிட்டு ருசியாக இருக்குன்றதால இந்த சேலடை வந்து நம்ம சாதத்தில் பண்ணி சாப்பிட முடியாது. ஆனால் மீன் குழம்பு சாப்பிடலாம், மீன் வறுவலை தொட்டு சாப்பிடலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா லேயர் பண்ணுவாங்க. இந்த சாதத்தை போட்டு அந்த குழம்பை ஊற்றி அப்படியே அந்த இறாத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் துண்டை போட்டு அதுக்கப்புறம் முட்டையை மேலே வச்சு என்னமோ லேயர் பர்கர் மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சில ரசித்து சாப்பிட்றாங்க. உங்கள் கணிப்புப்படி சொல்லுங்க, நீங்கள் கேட்ரிங் பிஸ்னஸில் இவ்வளோ எக்ஸலண்ட்டாக டீல் பண்ணிக்கிட்டீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்க. இந்த 200லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 500 to 800 people கம்பல்சரி நான்வெஜ்ஜுக்கு சலாட் எடுத்துக்கூடிய காலகட்டங்கள் எத்தனை வருஷத்தில் வரலாம்? வந்து அதான் மேபி வந்துச்சு சார். இப்போ நான் 90% பீப்புள் எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் மோஸ்ட்லி நான் கேட்டது ப்ராக்டிக்கலா. ப்ராக்டிக்கலானா 1008 வியாதி வரும் பாத்தீங்களா, கொலஸ்ட்ரால், டாக்டர் சொல்லிட்டாரு ஹார்ட்டுக்கு நல்லது இல்ல இதை எடுத்துக்காதீங்கன்னும் போது சரி இது சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்ற ஒரு ஊர்ல எல்லாம் கெட்டா விருந்து கோயில்ல கெட்டா வெட்டு வைப்பாங்க. அதுல வந்து 1000 இலம் போது ஒரு 400 இலை வந்து ஆல்கஹால் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஆல்கஹாலுக்கும் அந்த சாப்பாடுக்கும் ஒரு ருசி. அதே கிராமத்துல கடா வெட்டில சப்போஸ் இந்த வெஜிடபிள் வச்சாலே ஒரு 800 people வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க வச்சு. அது ஏன் நான் சொல்றேன், ஏன்னா ஏற்கனவே இந்த ஆடி இதெல்லாத்தையும் சாப்பிட்டு அதையே வெட்டி தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அது வந்து அந்த உடம்பு அதை எடுத்துக்கிறதால அதோட சக்தி வந்து அந்த கறி மூலம் நம்மளுக்கு கிடைக்கிறது. எதுக்கு இதெல்லாம் கருவத்தை தின்னுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க, நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா சரி, ஸ்டார்ட் வித் ஃபிஷ். இது என்ன ஃபிஷ்? க்ளோஸ் வைங்க. இது வந்து வறுத்த ஃபிஷ், வவால் மீன், பாப்லேட்டும்பாங்க. அப்படியே ஒன்று அப்படியே டேஸ்ட் பண்ணுங்க. உமிழ்நீர் ஊறுது. கண்டிப்பா ஊறாம பின்ன சலாடுக்கு ஊறாத அந்த வாயி இந்த வறுத்த மீனுக்கு ஊறுது பாத்தீங்களா. அதான் அதனாலதான் சலாடை பாதி பேர் அவாய்ட் பண்றாங்க. ஆனா அவாய்ட் ஒரு இதை சாப்பிட்டு பார்ப்போம். இப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் மீன் தான் சாப்பிடுறாரு, அவர் சாலட் சாப்பிடல. அதனால பாத்துங்க ஏன் அவாய்ட் பண்றாங்க. ரைட்டு. இந்த ஃபிஷ்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு சார்? ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சார். ஜிஞ்சர் garlic பேஸ்ட், இஞ்சி பேஸ்ட். அதாவது தமிழ் மக்களும் பாக்குறீங்க, அதனால நான் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணிடுறேன். மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பவுடர் பண்ணி தனியா வச்சிருக்கோம். இதெல்லாம் தமிழே சொல்லிட்டாரு. பவுடர் பண்ணி தனியா வச்சிருக்கோம். அந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணி லெமன். நம்ம எதுவுமே பாக்கெட் மசாலா எதுவும் ஆட் பண்ணுறது இல்லை சார், நம்மளே எல்லாம் மூணாறு. சரி, இந்த கேரட் வந்துங்க இந்த ஃபிஷ்ஷோட அந்த உப்பு புளி காரத்தோட சாப்பிட்டு இதை காம்பினேஷனாக நம்மளுக்கு சாப்பிட போகிறது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த கேரட்டோட சுவை தனியாக கேரட் கொடுத்து பாருங்க, சாப்பிட மாட்டாங்க. சரி, இதே கேரட் அல்வா செஞ்சு கொடுத்து பாருங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம மக்கள் வந்து ருசி நாக்குக்கு அடிமையாயிட்டாங்க, அது ஆகக்கூடாது. நல்லா சாப்பிடணும், ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி சாலட்லாம் சாப்பிடணும். நீங்கள் விஜய் டிவி ஃபேமஸ்ஸு, விஜய் டிவியில் ஃபுட் ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்கீங்க? குக் வித் கோமாளி பண்ணியிருக்கேன். ஓ, குக் வித் கோமாளி. அது எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம்? அதுவும் இதே வெள்ளரிக்காய் இதே மாதிரி தான் இருக்கும். இல்லை இல்லை, அது கமர்ஷியலாக வருமா இல்லை ஹோம்லி வருமா? அதாவது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஃப்ரெஷ்ஷாகவே ப்ரிப்பேர் பண்ணி எங்கள் செட்டில் வந்துடும்.
காய்கறிகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வந்துரும். ம். அப்புறம் சீஸ், தயிர், ம். டோஃபு, பன்னீர் ம். எல்லாமே கரெக்டா வந்துரும். ம். மசாலாவும் பாத்தீங்கன்னா ம். அங்கேயே ரெடி பண்ற மாதிரி தான். ஏன்னா ட்ரெடிஷனலா பண்றதுக்காக அவங்க ம். மசாலாலாம் இதே மாதிரி சின்ன சின்ன கண்ணாடி குடுவையில இருக்கும். ம். அந்த மிளகு, சீரகம், பெரிய சீரகம், அப்புறம் பெரிய ஏலக்காய், பட்டை, லவங்கம், ஜாதி பத்திரி, ம். அப்புறம் திப்பிலி, ம். நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு வாட்டியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துல இருந்து ஒவ்வொரு நாட்டுல இருந்து டிஷ் எல்லாம் போடுவாங்க. ம். ஸோ அதனால நாங்க வந்து எப்பவுமே எங்களோட ஷோல வந்து கேரட்டையும் இந்த ஃபிஷ்ஷையும் மென்று சாப்பிட்டா, சூ பண்ணி சாப்பிட்டா, நீங்க என்ன சொன்னீங்க? லிக்கி ஃபிங்கர் லிக்கிங் குட். இந்த ஃபிங்கர் லிக்கிங் குட் இந்த ஃபிஷ்ஷுக்கு வித் கேரட்டுக்கு கிடைக்கும். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த கேரட்டை வந்து இந்த ஃபிஷ் மாதிரி வறுக்க முடியாதா? எடுக்கலாம். ரா வெஜிடபிள் கேரட் பாயில் பண்ணலாம் சார், ஃப்ரை பண்ணலாம். ஃபிஷ்ஷு இது ரெண்டையும் உண்மையில் ஊறிட்டே இருக்கு பாருங்க. ஐயோ, அது பம்பு செட்டு மாதிரி ஊறிட்டே தான். ரைஸ் போடுங்க சார். இந்த ரைஸ் என்ன பேரு? பொன்னி ரைஸ் சார். பொன்னி ரைஸ். அப்பா போதும் போதும் போதும், அவர் எனக்கு போதும். பொன்னி ரைஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். ஏன்னா நிறைய சாப்பிடணும். கடற்கடன் சாப்பிட்டா அந்த சுவை வராது, அந்த ருசி. பொன்னி ரைஸ் அரிசியோட மகிமையே அந்த அந்த சுட்ட 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 சாப்பிட்றது தான் பொன்னி ரைஸ். இது என்ன சார்? ப்ரான் சார். ப்ரான். என்ன சூப்பர். ப்ரான்ஸ் ரெண்டு பீஸ் வச்சுக்கலாம். இந்த ப்ரான்லாம் 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ஆனாலும் பிரான்ஸை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். பிரான்ஸ் பத்தி சொன்னா அது ஒரு ஐரோப்பா கண்ட்ரி. பிரான்ஸ் உடைய தலைநகரம் பாரிஸ். பிரான்ஸ் சொன்னீங்களா? மீன் குழம்பு அந்த எண்ணெய், இந்த மீன்ல வந்து என்ன போடுவீங்க? நல்லெண்ணெய். சுத்தமான நல்லெண்ணெய். அதாவது இளைச்சவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க. அந்த எள்ளு வந்து அந்த நம்மளுடைய அந்த தேங்கெண்ணையோட சாரி நல்லெண்ணெயுடைய அந்த சுவையை எச்சு ஊடுது. அதுக்கு நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்கும் போது எச்சு தானா வந்துடும். உமிழ்நீர் அதை தடுக்க முடியாது. இந்த குழம்பு மீன் எவ்வளோ 1/2 கிலோ சாப்பிடலாமா ஒரு ஆளு? பாருங்க. ஐயோ, அள்ளி அள்ளி அரைக்கிறீங்களே. அந்த நல்லெண்ணெயும் அந்த சின்ன வெங்காயம் சாப்பாடுடைய ஏன் இதுக்கு நல்லெண்ணெய் பேர் வச்சுக்கிறீங்களா? எள்ளுல இருந்து கிடைக்கிறதுனாலயா? அப்ப எள்ளெண்ணெய்னு சொன்னேன், நல்லெண்ணெய்னு சொன்னாங்க. நல்ல குணங்கள் படைத்ததா? அந்த காலத்துல வந்து எள்ள வந்து தர்ப்பணம் பண்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நல்ல காரியம் இல்லைங்க. தர்ப்பணம்னா அது நம்ம சொல்லுங்க. அது வந்து இந்த இறந்தவருக்கு உயிர் நீத்தார் நல்லெண்ணெய் தர்ப்பணம் கொடுப்பாங்க. அத வந்து நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெய், அப்புறம் கடலெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த எள்ளை எல்லாரும் ஒதுக்குறாங்களே அப்படின்றதுக்காக தான் இந்த எள்ளுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து நம்ம நல்லெண்ணெய்னு சொல்றோம். எள்ளு பச்சையா சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. நல்லா ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த சாப்பாடு மீன் குழம்புக்கும் இந்த இறால் தொக்குக்கும் இந்த குழம்பு மீனுக்கும் அவ்வளோ டேஸ்ட் பாருங்க. இதான் நம்ம அதுவும் இந்த கொக்கும்பரை நீங்க இந்த மீன் குழம்புல தொட்டு சாப்பிட்டு பாருங்க. எப்படி வந்து சம்மர் டைம்ல ஒரு மாங்கால வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிடுற ஒரு ஈடியனான ஒரு தங்கம் கேட்டரஸோட இந்த ஒரு டெக்னாலஜி, இந்த ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜி, மீன் குழம்பா இருக்கட்டும், இறால் தொக்கா இருக்கட்டும், அடுத்து வவ்வால் மீன் ஃப்ரையா இருக்கட்டும், அடுத்து மோர் இருக்குது, முட்டை இருக்குது. சார் இந்த மீனோட வந்து தயிர் நல்லெண்ணையும் மீன் குழம்பு இருக்கு, அதோட சுவையோ சுவை. என்ன நீங்க அந்த இது ஒரு டைலாக் சொல்லுவீங்களே, சாம்பார் என்றால் 2 கரண்டி ஊற்ற வேண்டும், மீன் குழம்பாக இருந்தால் 1 கரண்டி ஊற்றினால் போதுமே, நமக்கு 1 கரண்டி மிச்சம் தானே. இது மண்பானையில செஞ்ச மீன் குழம்பு மாதிரி இருக்கு. நீங்க எதுல செஞ்சீங்க? ஆமா சார், கல்யாணம் கேட்டீங்கன்னா
அவ்வளவு பெரிய செட்டி கிடைக்காது. மண்பானை சார் நம்ம கடாயில. ஆனா கடாயில பண்ணிருக்கீங்க. ஆனா மண்பானை இதோட டேஸ்ட் நல்லெண்ணெயும் அந்த பேர் என்ன இந்த பொன்னி அரிசியும் என்ன காம்பினேஷன். இதை வந்து பிசைய வேண்டியதில்லை, இது ஆல்ரெடி டைலூட் ஆயிடுது பாருங்க. கவரா அப்படி எடுத்து பிரான் வந்து கடலை அப்படியா? ஏன் என்ன ஸ்பெஷாலிட்டி கடலை இல்லை? நம்ம யூஸ் பண்ணது ஃபுல்லா பாத்தீங்கன்னா செக்ல நேச்சுரல். நார்மலா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றதை விட நம்ம கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் போனா இப்போ அந்த அத்தன்டிக் ஃப்ளேவர் இருக்குல்ல, அது நேச்சுரலா வந்து அந்த மனம், இந்த மனம் இருக்கு இல்லைங்களா, இந்த மனம் வந்து என்ன சுவை. எப்பவுமே வந்து சாப்பாட்டுல வந்து ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்ணால சாப்பிடணும், அப்புறம் மூக்கால சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் வாயால சாப்பிடணும். அது மூக்காலனா மூக்குல விட்டுறாதீங்க சாப்பாடு, அப்படி இல்ல. கண்கள் பார்க்க வேண்டும், அந்த கலர் காம்பினேஷன், அந்த அலங்காரங்கள், அந்த கலர்ஃபுல்லான விஷயத்தை பார்க்கும்போது கண்ணு அப்படியே சாப்பிடணும்னு தோணும். மூக்கு அந்த வாசனையை நுகரும் போது அந்த நாசி துவாரம் வழியா உள்ள போகும்போது வயிற்று அமில சொல்லி பசி எடுக்கும். அதுக்கப்புறம் தான் அதோட வந்து இந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் ஹாப்பி மூட் வித் தங்கம் கேட்டரர்ஸ். இதத்துக்கெல்லாம் மூடு ஏற்றணும்னு பாருங்க, சாப்பிட்றதுக்கும் மூடு ஏற்ற வேண்டியது இருக்குது. அப்புறம் தான் மெயின் தங்கம் கேட்டரர்ஸ். குரோம்பேட்டை என்ன ஒரு பல்லாவரம். பல்லாவரம் இந்த கேட்டரிங் ரொம்ப நல்லா வரும்னு நாங்க வாழ்த்தி அட்ரஸ் சொல்லுங்க. பல்லாவரம் மலகானந்தபுரத்துல தேர்ட் ஸ்ட்ரீட். ஓகே சரி. கிச்சன் எவ்வளவு உங்களுக்கு இன்னும் தெளிவா வேணும்னா கீழே நாங்க அந்த அட்ரஸ் நாங்க போடுறோம், கான்டாக்ட் நம்பரோட. நம்ம அண்ணனோட சேனல்ல பாக்குற அந்த வீடியோல கீழே நாங்க போடுவோம், அதை நீங்க பார்த்து பயன்பெறுங்க. பல்லாவரம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா எங்க கவலைப்படாதீங்க சார். பஞ்சாப், ஹரியானா அந்த மாதிரி கூட உங்களுக்கு ஒரு கவலைப்படாதீங்க. இல்ல சாப்பாடுங்கிறது குவாலிட்டி கொடுத்துட்டா கிழிக்கும், கரெக்டுங்களா? ஆனா எவ்வளோ தூரம் நீங்க மேனேஜபிள். இப்போ வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ், மேன் பவர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு வந்துருன்னு வச்சுக்கோங்கன்னா அட்வான்ஸ் பே பண்ண போகிறாங்க. எகைன் டெலிவரி தான். என்ன ஃபுட்டு கேரிங் அண்ட் பிஸ்னஸ் எவ்வளோ மேனேஜபிள் நீங்கள்? எவ்வளோ சார்? 50 ஸ்டார்டிங் 50 பேர்ல இருந்து 50,000 பேர் வரைக்கும் பண்ணலாம் சார். 80,000 பேர் பண்ணலாம். 50,000 ராஜா வீட்டு கல்யாணம் பண்ணா கூட பண்ணலாம். பண்ணலாம் சார். இப்போ வந்துட்டீங்க அம்பானி கல்யாணம் தப்பு நீங்க கண்டிப்பா போகணும். அம்பானி கல்யாணம் வந்து குஜராத்தி ஸ்டைல் இருக்கும். குஜராத்தில சாப்பிட மாட்டாங்களா? இந்த சாலட் எல்லாம் குஜராத்தி சாப்பிடுவாங்க, வெஜிடேரியன் தானங்க. அது சொல்ல நம்ம தமிழ் அப்படியே ஒரிஜினல் கார்பரேட்ல ஒவ்வொருத்தரும் ஆர்டர் பண்ணணும். ஆமா, இப்போ 48 கார்பரேட் இருக்கு. ஐசிஐசி பேங்க் பேலன்ஸ் 40 இருக்கு. ஸோ அதிலெல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலில் இந்த ரைஸ் கொஞ்சம் கொடுங்க. ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வெறும் ஹாஸ்பிட்டலில் வெறும் மெடிசின் தான் குவாலிட்டியாக கிடைக்குது. அலோபதி அப்போ பேசிக்கிட்டே நிறையா போட்டீங்க. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மெஜாரிட்டி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லல, சத்தியத்தோட சாப்பிடுங்கிறாங்க. ஆனால் 80% பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பாடு இல்லாததுனால தான் இப்போ கால் அடிபட்டு வச்சு 6 மாதம். இது பத்திய சாப்பாடு இல்லைங்கயா, இது நல்லா ருசியா இருக்கு. இது ஒரிஜினல் சாப்பாடு. இது பேர் என்ன சொல்றதுன்னா ஆயுர்வேதிக் சாப்பாடுன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஊற்றுங்க. பண்ணலாம் சார். அதாவது ஆஸ்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வேணாலும் பண்ணலாம், போதும். முட்டை வச்சுக்கலாம். மீனை பார்த்த உடனே மீன் குழம்பும் இந்த நல்லெண்ணெயும் பொன்னி அரிசியும் வித்து நல்ல என்னது நல்ல எண்ணெய், பொன்னி அரிசி வித்து வௌவால் மீன் எச்சு ஊறிக்கிட்டே இருக்கு. என்ன பாவம் பண்ணுச்சு அதையும் சொல்லுங்களேன். இப்படி கவுரா கொஞ்சம் என்ன சொல்றது உங்க இதுல உதிரியா மலர்ந்த அரிசி அந்த நல்லெண்ணெயோட
ஒரிஜினல் கசப்பு கொஞ்சம் இருக்கும் எனக்கு பார்த்தீங்களா? தெரிஞ்சுதா இது தங்கம் கேட்டரிங்க்கு இவர் சொல்ற மாதிரி தெரியல. நல்லெண்ணெய் கட்ட தங்க நல்லெண்ணெய் இருக்காங்க போட்டுருக்கு. அவ்வளோ அருமையான ரா மெட்டீரியல் சூஸ் ஆமா. பண்ணியிருக்காரு. ஆமா, இந்த நல்லெண்ணெய் கசப்பு, அந்த மீன் குழம்போட அந்த அந்த புளிப்பு. புளிப்பு வித் காம்பினேஷனோட அந்த காரம். இறால். என்ன அருமை. ஆனா செத்தப்புறமும் நல்ல பேர் வாங்குறது இந்த மீன், கோழி, ஆடுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்றாங்க. யாருன்னா இறந்து போனா ரொம்ப நல்லா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க நடக்கிறானே அப்படின்வாங்க. ஆனா இறந்தப்புறமும் நல்லா இருக்கு. இந்த சினிஃபீல்டு கேட்டரிங் நிறைய இருக்குங்க. நம்ம சாப்பாடெல்லாம் மெயினாக எந்தெந்த தங்கம் கேட்டர்ஸ் இப்போ எந்தெந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? ஐடி ஃபீல்டு ஒன்றா அடுத்து மேரேஜ் ஆர்டர்ஸ் தான் சார். மேரேஜ் ஆர்டர்ஸ்க்கு உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள். ஏன்னா இந்த ஃபுட்டை பார்த்த உடனே நாட் ஒன்லி மேரேஜ், நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அப்போலோ குறிப்பாக பாட்டு அது மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்க. கார்பரேட் மட்டும் இல்ல, சுப நிகழ்ச்சி மட்டும் இல்ல, உண்ணாவிரதமே இருந்தாலும் அந்த உண்ணாவிரதத்தை முடிக்கிறதுக்கு எல்லாரும் ஜூஸ் குத்தி ஏமாத்துவாங்க. அதுக்கு பதிலா தங்கம் கேட்டரிங் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்ணாவிரதத்தை முடிக்கிறதுக்காகவே ஒரு பேக்கேஜ் இருக்கு. நல்ல ஸ்வீட்டு, காரம், நல்ல வெஜிடேரியன் உண்ணாவிரதமா இருந்தா வெஜிடேரியன் ஃபுட்டு, நான் வெஜிடேரியன் உண்ணாவிரதமா இருந்தா நான் வெஜிடேரியன் ஃபுட்டு. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் வந்து எல்லாருமே கல்யாணத்துக்கு மட்டும் தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் நிச்சயத்துக்கு கொடுங்க, வளகாப்புக்கு கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. ஏன்னா வீட்டில் இருக்க பெண்கள் வந்து பாவம், அவங்க வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வரவங்களெல்லாம் உபசரிச்சுட்டு அவங்க அலங்காரமும் பண்ணுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு அழகாக தங்கம் கேட்டரிங் சொன்னீங்கன்னா அவங்க சாப்பாடு வந்து இறக்கிடுவாங்க. நீங்கள் அழகாக பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா ஒன்று ஸ்டார்ட் இப்போ க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார். நெக்ஸ்ட் மந்த் வந்து க்ளவுட் கிச்சன். இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் வந்துடும். நம்ம தங்கம் கிச்சனை ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங். அடுத்த ஒரு 3 மாதத்துல எங்களுக்கே சாப்பாடு கிடைக்காது போல இருக்க. இந்த அளவு ருசியாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் மந்த்ல இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் வந்து நம்ம கிச்சன் வந்துடும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய சேலஞ்சஸாக இருந்தாலும் இவங்க ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்க மேடம், அவங்க ரேகா மேடம் அங்கே பாருங்க. எலான் மஸ்க்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், பில் கேட்ஸ் கிடைக்காத ஒரு பாக்கியம், அம்பானி கிடைக்காத ஒரு பாக்கியம் சாரு கிடைச்சிருக்கு. ஏன்னா சாரு செய்யற அந்த வேலைக்கு உறுதுணையா அவங்களோட மனைவியும் கூடவே இருந்து தோளோடு தோல் நின்று, காலோடு கால் நின்று, கையோடு கை நின்று, கை கோர்த்து இந்த பிசினஸ்க்காக அவங்க வந்து அவங்க நர்ஸ் தொழில இருந்தாலும் அந்த அவங்களுடைய அந்த அறிவையும் பயன்படுத்தி இந்த கேட்டரிங் வந்து நடத்துறதுக்கு உறுதுணையா இருக்காங்க. பாத்தீங்களா, இது எத்தனை தொழில் முனைவோர் கிடைக்கும் சார்? கண்டிப்பா நீங்க தான் சினிமால ஆக்ட் பண்றீங்க. உங்க வீட்டு அம்மா வந்து ஏங்க இந்த ஆங்கிள் எப்படி இல்லைங்க, இந்த படத்தை எப்படி சூஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியுது எனக்கு வந்து அந்த ஃபுட்டு கிடைக்கல, வெளியில இருந்து தான் பண்ணணும். அப்போ கேட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போது அவங்க கேட்டரிங் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகள், சார் நாங்கள் கேட்டரிங் ஆரம்பிக்கிறதே சர்வீஸ் மைண்டடோட, எங்களுக்கு எவ்வளோ தொழில் தெரியும், ஆனால் அந்த கேட்டரிங்கில் தான் ஒரு புண்ணியம் கிடைக்குது. ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம். ஆனால் கிடைக்கிறது செகண்டரியாக இருந்தாலும் எங்களால் ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட இந்த தங்கம் கேட்டரிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்னோன்னா எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் நான் ஷூட்டிங் போது சொன்னேன், என்னுடைய ஷூட்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரவன், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர், இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி, இதில் ஒரு ஆயிரக்கணக்கான பீப்புளும் நல்லா இருக்கணும், 100-150 வயசு வரையும் வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி மீன் குழம்பு கவுரா சாப்பிடணும். அந்த மீன் குழம்பு, அந்த நல்லெண்ணெய், பொன்னி அரிசி ஆரம்பிங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, நீங்க சொன்னாங்க இந்த மீன் குழம்பு கவுரா சாப்பிட்றது நான் ஒரு 30 வருஷம் இருக்கும். அந்த இப்படி கவுரா நீங்க சாப்பிட்டீங்கன்னா
எவனோட பாசக்கவுர்ல இருந்து கூட நீங்க தப்பிக்கலாம். ஆமா. அதனால ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா அந்த மீன் குழம்பும் அந்த நல்லெண்ணெயும் இந்த மாதிரி ஒரு அந்த விறகடுப்பும் மண் வாசனையும். ஃபைனலி முட்டை ஃப்ரை, பெப்பர். இதுல என்னென்ன கலந்துருக்கு மேடம் சொல்லுங்க? சீரகம், மிளகு. பெப்பர், சீரகம், மிளகு சார். பெப்பர், ஜீரகம், மிளகு. ரொம்ப ஹாப்பி. நான் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஆயிரக்கணக்கான பேஷண்ட் நல்லா ஃபுட் எனர்ஜி எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி தங்கம் கேட்ரஸ் நீங்கள் 10 சாப்பாடுலேருந்து 10 சாப்பாடு ஆர்டர் போட்டாலும் கிடைக்கும், 100 போட்டாலும் கிடைக்கும், ரெகுலர் டிஷ்ஷில் கிடைக்கும். இந்த கஸ்டம்டு டிஷ் எங்களுக்கு வந்து வான்கோழி பிரியாணி வேணும், விரால் மீன் வேணா தே ஆர் அரேஞ்ச் ஃபார் யுவர் கஸ்டமைஸ்ட் ஆர்டர். வான்கோழி பிரியாணி கிடைக்கும், ஐர மீன் குழம்பு கிடைக்கும். அடுத்து என்ன ஸ்பெஷல்? எல்லா சீசனுக்கு கிடைக்கும் ஐயா. அப்படிதானே எல்லாமே கிடைக்கும் சார். அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து சொன்னீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிடுவோம். இப்ப ஐர மீன் வேணும் எங்களுக்கு ஒரு 500 பேருக்குன்னா they are ready to service to you. ஐர மீன் குழம்பு தேடி ஐர மீனை கொண்டு வந்து அதை குழம்பு வச்சு ட்ரெடிஷனல் மெத்தட்ல உங்களுக்கு தங்கம் கேட்டர் இமீடியட் சர்வீஸ் பண்ணிடுவாங்க. என்னென்ன ஐட்டம் இது? மோர், மாங்காய் மோர், மாங்காய் மோர். இதுல என்னென்ன கலந்துருக்குது இன்கிரீடியன்ட் போதும். சரி, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், ஜீரகம், பெருங்காயம். அப்படியே ஒரு கொஞ்சம் சோத்தை போட்டீங்கன்னா மோர் சாதம் நல்லா இருக்கு. புது காம்பினேஷன். என்ன சுவை! இந்த பெப்சி, கோக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிடுறதுக்கு நம்ம தெரியும்னா சுவை. இது அதான் பெப்சி கோக்ல வந்து தில் மாங்கே மோர், இது மாங்காய் மோர். ஐயோ என்ன சுவை! ஆமா, மீனோட சேர்ந்து இதையும் குடிச்சிட்டோமே மேடம். நீங்க நர்ஸ்ல தானே? ரொம்ப நாளா எனக்கு இது கேள்வி மேடம். நிறைய பேர்ட்ட கேட்கணும். கரெக்டா நீங்க தான் வந்து குடிச்சிட்டு 1/2 லிட்டர் அவ்வளோ சுவை. இதுக்கும் அந்த பொண்ணு அரிசிக்கும் உமிழ் நீர் பாருங்க வந்துகிட்டே ஒரு சுவை. அந்த நாக்குக்கு சுவை கொடுத்தால் உமிழ் நீரை சுரந்துகிட்டே இருக்கும். இது 1 லிட்டர் சாப்பிடலாம், பரவாயில்ல. நான் இது எத்தனை 1/4 லிட்டர் இருக்குமா? 1/4 லிட்டர். அப்பா 1/4 லிட்டரையும் என்ன டைஜஷன் ஆகும் தெரியுமா? 2 hours 3 ஹவர்ஸ்ல அப்படியே புஷ்பமா போயிடும். நம்ம ஹெவி ஃபுட்டு நினைப்போம், பட் நம்மளதெல்லாம் ஸ்மூத்லி லைட் ஃபுட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் இருக்கும்போது. அடுத்தபடி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுங்க. இவர் குடிக்கிறது பார்த்தா இவர் குடிக்கிறது மோரா இல்ல பீரா எனக்கு சந்தேகமா வருது. குடிக்கிறது அந்த மாதிரி தான் குடிக்கிறாரு. அருமையா இருக்குல்ல? என்ன சுவை! கொஞ்சம் கூட பிட்டு இல்லையே. தமிழ் சினிமாவின் லாஃபிங் புத்தா. அப்பா மேடம் ஒரே மாங்காய் மோர் குடிச்சிருப்பா. தயவு செய்து குடிங்க. அதாங்க 1 லிட்டர் குடிக்கலாம். தயிர் சாப்பிட்டு மீன் சாப்பிட்டா அந்த வெள்ளை வெள்ளையா வரும், விட்லிகோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இருப்பா ஒரு நிமிஷம், நான் அதை முடிச்சிடுறேன். 1 லிட்டர் குடிச்சா 1 லிட்டர் குடிச்சா அந்த பச்சை மிளகா வாசம், இஞ்சி சுவை, அந்த மில்கோட பவர், பெருங்காயம். இதெல்லாம் ஏன் போடுறாங்க மோர்ல? ஏன் இதெல்லாம் போடுறாங்க? டைஜஷன் தான். நம்ம சாப்பிடுற உணவு கம்ப்ளீட்டா செரிமானம் கிளீனா. மோர் குடிச்சா வந்து ஜலதோஷம் பிடிக்குன்றாங்க. அது வந்து இதெல்லாம் கலக்காம சாப்பிட்டா எத்தனை அறுசுவை. வேற உமிழ் நீர் வந்துகிட்டே. மீன் குழம்பு சேர்த்து ஊத்தி குடிக்கல. அறுசுவை மனுஷன் சாப்பிடுறதே நம்மள வந்து டெம்ப்ட் பண்றாருங்க. கொத்தமல்லியோட சுவை, அப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் ஒரு 1/2 மிளகாயா? கொத்தமல்லி தானே போட்டாங்க, என்னமோ 1 மிளகா குண்டு மல்லி போட்ட மாதிரி. 1/2 மிளகா. அந்த பச்சை மிளகா வாசம் அவ்வளோ சுவையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் எனர்ஜி, திஸ் இஸ் எனர்ஜி ட்ரிங்க்.
இதுதான் வெயில் காலத்துல எனர்ஜெட்டிக். இதுவும் நீங்க ஆட் பண்ணலாம். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் 1000 லிட்டர் 2000 லிட்டர் கொடுத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு வந்து குயிக் டெலிவரி கிடைக்கும். கண்டிப்பா இந்த டார்கெட் அச்சீவ் பண்ற சூட்ல உடம்பெல்லாம் கொதிச்சு போயிருக்கிற அந்த கார்பரேட் கம்பெனி ஊழியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோரை கொடுத்து சில் பண்ணி எங்கெங்கேயோ கூட்டு போய் பீரியும் கொடுத்து கெடுத்து விடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி இயற்கையான வந்துடும். ஒரு 2 ஹவர்ஸ்ல மேடம் அப்படியே டைஜஷன் ஃப்ரீ ஆயிடும். திரும்பியும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஆமா 3 டைம்ஸ்க்கு 6 சாப்பிடுங்க சாப்பிடலாம். குடிங்க, சாப்பிடுங்க குடிங்க. So variety of food with the happy mood. அந்த ஹாப்பியில தான் இந்த உணவு அப்படியே என்ன சுவை. இன்னைக்கு இந்த மோர் வந்து ஹார்ட்டை டச் பண்ணிடுச்சு. ஹார்ட்டியா? ஆமா. ஏன் இப்படி சாஞ்சி குடிச்சீங்களா? வயிற்றுக்குள்ள தானே போவோம். இந்த சுவை, அந்த ஒரு மனம், அந்த பச்சை மிளகாய் மனம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பெருங்காயத்தோட சுவை அப்படியே அப்பா நல்ல சவுண்டு சிலிப்பு வரும். கரெக்டுங்களா? நல்ல சவுண்டு. தேங்க்யூ சார், மிஸ்டர் சுபாஷ். இந்த ஒரு பெரிய கிரேட் நேம் வச்சிருக்கிறீங்க, சுபாஷ் சந்திர போஸ். பெரிய பெரிய நேமு. நீங்கள் தங்கம் கேட்டரர்ஸ் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஒரு பல லட்சம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக ஃபுட்டு மூலியமாக நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் அமுத்துங்க. இன்னும் நம்மளுடைய தமிழ் மனங்கள் கலந்த உணவுகள் உங்களுக்கு வீடியோவில் வந்துடும். நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அடுத்து கொஞ்சம் நாட்டில் நீங்களும் தங்கம் கேட்டரர்ஸ் மாதிரி கம்பெனிக்கு போய் ருசிக்கலாம். ஓகே, பாய் பாய். அதுவும் இப்போ கிளவுட் கிச்சனில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வேணும். நீங்கள் எல்லாரும் நல்லா ஆர்டர் பண்ணுங்க. மணக்க திகட்ட நீங்கள் ருசிக்க ஐயோ இந்த மாதிரி சாப்பிட்டுனே இருக்கலாம். இனிமேல் எங்கள் வீட்டில் வீக்கெண்ட் ஆனால் நாங்கள் ஹோட்டலுக்கு வெளியே போக போகிறதே இல்லை. ஒன்லி நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதுவும் தங்கம் கேட்டரிங்ல தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். தங்கம் கேட்டரர்ஸ் பல்லாவரம். சார் உங்கள் குட் நேம் என்ன? சுபாஷ். மிஸ்டர் சுபாஷ் அண்ட் ரேகா மேடம் டீம் நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணி இன்னும் பல லட்சம் பேர்களுக்கு வேலை கொடுத்து, அன்னமும் சாப்பாடும் வேலை கொடுக்கறது ஒரு பெரிய வேலை. 3 வேளை சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு பணம் கொடுத்து, இது எந்த தொழிலையுமே கிடையாது. ஹோட்டல் மட்டும்தான் 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், பணம், ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்து சர்வீஸ் மைண்டோட பண்ணுறது தங்கம் கேட்டரர்ஸ். மேடம் அவங்க கம்பெனியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தங்கம் கேட்டரர்ஸ் பற்றி. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப நாள் ஆசை சார், இந்த மாதிரி ஒரு கிச்சன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் வந்து அதுவாகவே அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த ட்ரீம் வந்துச்சு? உங்கள் அம்மா அப்பா வந்து நல்லா குக்கிங் பண்ணுவாங்களா? எங்கள் அம்மா அப்பாவே எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா குக் பண்ணுவாங்க. அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட். இப்போ நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்லேருந்து வந்து பாருங்க, சமையல் கலையை வந்து பெண்கள் கலைன்னு தான் சொல்லுவேன் நான். பெண்கள் கைப்பட்டால் பெண்கள் கேரிங் ஆஃப் சைல்ட் அண்ட் கேரிங் ஆஃப் ஹஸ்பண்ட். ஆண்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் கேர் பண்ணுறது ஒரு பெண்ணு தான். அதனால தான் கடவுள் வந்து இந்த பெண்கள் பண்ணது. ஸோ அதையும் நம்ம ஜென்ட்ஸ் போய் முறைப்படி கற்றுக்கிட்டு அதில் டெக்னாலஜி பண்ணி அதில் ஒரு பிஸ்னஸாக பண்ணி அதை பல்லாயிரம் பேருக்கு சர்வீஸ் பண்ணுறது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த தங்கம் கேட்டரர்ஸில் நீங்கள் தொடர்ந்து ஆர்டர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியாக விசிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே சொல்லி முடிச்சு உங்க வீட்டு சுப நிகழ்ச்சி எதா இருந்தாலும் நீங்க வந்து தங்கம் கேட்டரர்ஸ் வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டு உங்க வீட்டுக்கு தேவையான உங்க பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ருசிக்கேற்ப நீங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் அதை அப்படியே தங்கமாட்ட செஞ்சு கொடுக்கறதா நம்ம தங்கம் கேட்டரிங்ஸ். என்னங்க பொன்னி அரிசி வித்து நல்லெண்ணெய், மீன் குழம்பு, கவுரு சாப்பாடு சாப்பிட்டால் 120 வயசு வரலையும் கேரண்டியா உயிர் வாழலாம். ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்களோட சேனல் பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னும் லட்சமான மக்கள் சர்வீஸ் மைண்டட் பீப்புள் எது பலனை எதிர்பார்க்காம
ஒன்றும் பெரிய ப்ராஃபிட், எல்லா இண்டஸ்ட்ரியும் ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனால் இதில் ஒரு ஆத்ம திருப்தி. 10,000 4 பேருக்கு சோறாக்கி போடுறது பெரிய கதை, பெரிய கதை. குடும்பத்தில் போராட்டம்லாம் வெடிக்கும், ஸ்டவ் வெடிக்கும், அடுப்பு வெடிக்கும். ஆனால் 50,000 பேர் வரலையும் சமைச்சு போட்டு திருப்திப்படுத்துகிற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கே, அதுதான் தங்கம் கேட்டர்ஸ். ஓகே ஓகே பாய்.